இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியா தலைகுனிந்து நிற்கிறது. காரணம் யார்? மோடி. உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உலக தலைவர்களிலே பலரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற அந்த ஃபைலில் அவர்கள் பெயரெல்லாம் சிக்கியிருக்கிறது என்ற சூழலில் மோடியுடைய பெயரும் வந்திருக்கிறது. மோடியுடைய நடத்தை மீது சந்தேகம் வந்திருக்கிறது என்று பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுக்கிறார். இது உண்மையா இல்லையா என்று எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அமெரிக்கா முன்னால் மோடி மண்டியிட்டு நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை நான் உடனே செய்து முடிக்கிறேன் என்று அறிவித்து ரஷ்யாவிடம் இருந்து டீசல் பெட்ரோல் வாங்க மாட்டோம், இனி அமெரிக்கா சொல்கிற வழியிலே வாங்குவோம் என்கின்ற ஒரு உறுதியை மோடி அளித்திருக்கின்றார். இதை மாத்திரம் செய்திருந்தால் பத்தாது என்று நம்முடைய இந்திய பணத்தை அமெரிக்காவிலே முதலீடு செய்வோம், அமெரிக்கா பொருட்களை வரியின்றி இந்தியாவிற்கு வாங்குவோம் என்றெல்லாம் இன்றைக்கு பல்லிழித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்திலே மேக் இன் இந்தியா என்ற ஒரு சபதத்தை முன்வைத்து பல புது கதைகளை வெட்டி கொண்டு திரிந்த மோடி இன்றைக்கு தன்னுடைய தோல்வியை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் காலடியில் சரணடைந்து கிடக்கிறார். எனவே அந்த மோடிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த மோடி இந்தியா தமிழ்நாட்டின் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றால் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே நாம் ஒன்று திரள வேண்டும்.